இங்க பால் மைக்கேல்னு ஒரு 2 சயின்டிஸ்ட்டுமே ஒரு டைம் மிஷினையுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அத முறையா மனுஷங்கள வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு மைக்கேலுமே நான் அந்த டைம் மிஷினுக்குள்ள போறேன்னே சொல்லியிருப்பான். இப்ப மைக்கேலுமே உள்ள போனதுமே பால் தான் வெளியில இருந்துமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த டைம் மிஷினுமே ஸ்டார்டிங்ல ரொம்பவே நல்லா தான் வேலை செய்யுது. ஆனா திடீர்னு அதுல ஏதோ ஒரு ஃபால்ட் வந்து மைக்கேலுமே அதே இடத்துலயுமே இறந்து போறாங்க. இது நடந்தது 1998லயா இருக்கும். இப்ப பிரசன்ட்ல 2019ல நம்ம ஹீரோ காணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட எப்போதுமே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படிதான் பாண்டியன் ஒரு ஃப்ரெண்டையுமே காணிக்கிறாங்க. அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்பு வராது. அதனால வீட்டோட புரோக்கராவுமே இருப்பான். ஆனா இவனுக்கு கால் பண்ண எல்லாருமே இவனுக்கு பேர சொல்லி கூப்பிடாம இவனை எல்லாருமே புரோக்கர்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால இவனுமே நம்ம சின்ன வயசுல படிச்சிருந்தா நம்ம நல்ல நிலைமையில இருக்கலான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவனோட இன்னொரு ஃப்ரெண்டான கதிரையுமே காணிப்பாங்க. அவனுக்கு நிறைய நாள் பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவனுக்கு ஒரு பொண்ணு கூட இன்னுமே செட் ஆகாம தான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோமே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். இப்ப அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்ட வந்து நீ பாடின பாட்டை நான் ஒரு மியூசிக் காம்படிஷனுக்குமே அனுப்புனேன். அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ செலக்ட் ஆயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோட்டையுமே அந்த பொண்ணு சொல்லுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோமே ரொம்பவே கோவப்பட்டு அந்த பொண்ணையுமே திட்டுவான். நீ எதுக்கு அனுப்புனான்னு கேட்பான். ஏன்னா நம்ம ஹீரோ தனியா இருக்க டைம் மட்டும் தான் நல்லா பாடுவான். கூட்டமா இருந்தா அவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கும்.